السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய நெருங்கிய சகோதரர்களே, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் எழுதியிருக்கிற உசூல் சுன்னா என்கிற நூலை, அதனுடைய பாடங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடந்த வகுப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சுவடுகள், அதுதான் சுன்னா என்பதை பற்றிய விளக்கத்தை பார்த்தோம். இந்த அமர்வில் வஸ்ஸுன்னத்து துஃபஸ்ஸிருல் குர்ஆன வஹிய தலாயிலுல் குர்ஆன், சுன்னாதான் குர்ஆனுக்கான விளக்கம், இன்னும் குர்ஆனுடைய ஆதாரங்களுக்கான சான்றுகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடியதும் சுன்னாதான் என்கிற ஒரு தலைப்பை பார்க்க இருக்கிறோம். அதே போன்று வலைஸ ஃபி சுன்னத்தி கியாஸ், சுன்னாவில் கியாஸ் என்பது இல்லை. கியாஸ் என்று சொன்னால் ஒப்பீடு செய்தல், ஒப்பீட்டாய்வு என்று அதற்கு சொல்வார். இப்போ இந்த இரண்டும் சுன்னாவில் இல்லை என்கிற ஒரு தலைப்பை, ஒரு செய்தியை இமாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை குறித்த விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். வசுன்னத்து துஃபஸ்ஸிருல் குர்ஆன், சுன்னா என்பது குர்ஆனுக்கான விளக்க உரை. குர்ஆனை நாம் விளக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சுன்னா இல்லாமல் முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹ்யா அருளப்பட்ட விஷயம்தான் என்னது? குர்ஆனும் சுன்னாவும். குர்ஆனும் வஹி, சுன்னாவும் வஹி, இரண்டுமே வஹியா தரப்பட்டிருக்கின்ற ஒன்று. குர்ஆனுக்கு விளக்க உரையாகத்தான் சுன்னா வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: அலா இன்னி ஊதீத்துல் கிதாப வ மிஸ்லஹு மஅஹு, அறிந்து கொள்ளுங்கள், நான் கிதாபு வழங்கப்பட்டிருக்கிறேன், அது போன்ற ஒன்றும் அதோடு சேர்த்து வழங்கப்பட்டிருக்கிறேன். கிதாப் என்றால் வேதம். வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது, வேதத்தை போன்ற ஒன்றும் வேதத்தோடு எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி முஸ்னத் அஹ்மத், அபூதாவுத் போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ இந்த செய்தி எதை சொல்லுகிறது என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட வஹீதான் குர்ஆனும் சுன்னாவும். இதற்கு நம்ம ஏராளமான சான்றுகள் ஏற்கனவே நினைச்சிருக்கிறோம், குர்ஆனிலே பார்த்திருக்கிறோம். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அவன்தான் உம்மி சமுதாயத்திடத்தில் தன்னுடைய தூதரை அனுப்பி வைத்தான். அதற்காண்டி அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காண்டி அவர்களுக்கு வேதத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும், ஞானத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அதில் கிதாப் என்பதற்கான பொருள் என்ன? அல் குர்ஆன். ஹிக்மா என்பதற்கான பொருள் என்ன? ஞானம். அதற்கான பொருள் என்ன? சுன்னா. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிற வசனம்: வதுக்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. நபியின் மனைவிமார்களே, உங்களுடைய வீடுகளில் ஓதப்படுகிற அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். வல் ஹிக்மா, அதோடு ஹிக்மத்தையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள்,
சமீது அஹ்லில் இல்மி மின் அர்லி, எங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய அறிஞர்களிடமிருந்து நான் கேட்டிருக்கிறேன், அல் ஹிக்மத்து ஹி சுன்னா, ஹிக்மத் என்பது சுன்னா தான் என்று. ஒட்டுமொத்தமாக அது ஒரு இஜ்மாவான ஒரு கவுல். இது ஹிக்மத் என்று அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வசனத்திற்கான பொருள் என்னதான்? சுன்னா என்பது இஜ்மாவான ஒரு கவுல். அப்போது குர்ஆனுக்கான விளக்க உரையாகத்தான் என்ன இருந்து கொண்டிருக்கிறது? சுன்னா இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இமாம் யஹ்யா இப்னு அபி கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், அஸ் சுன்னத்து காலியத்துன் அலல் கிதாபி வலைஸல் கிதாபு காலியான் அலல் சுன்னா. சுன்னா என்பது குர்ஆனுக்கு காலியாக இருக்கக்கூடிய ஒன்று, குர்ஆனுடைய வசனங்களுக்கான விளக்கத்திற்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் கிதாப் என்பது சுன்னாவிற்கான காலி கிடையாது. புரியுதுங்களா? குர்ஆனுடைய வசனங்களுக்கான விளக்கத்தை அல்லது அதனுடைய தீர்ப்பை சொல்லக்கூடிய ஒன்றாக சுன்னா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருபோதும் குர்ஆன் என்பது சுன்னாவுடைய அந்த விளக்கத்திற்கான காலியாக இல்லை. சுன்னா சொல்லக்கூடிய கருத்திற்கான காலியாக, நீதிபதியாக யார் இல்லை? குர்ஆன் இல்லை என்று சொன்னாங்க. இதை இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இந்த இமாம் அவருடைய கூற்றை சுயீத் இமாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? தெளிவுபடுத்தி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆனை பொறுத்தவரையில் சுன்னாவின் பக்கம் தேவையுடையதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருபோதும் சுன்னா குர்ஆனின் பக்கம் தேவையுடையதாக இல்லை. அப்படி சொன்னால் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்ற வசனங்களை விளங்குவதற்கு நமக்கு என்ன தேவைப்படும்? சுன்னா தேவைப்படும். சுன்னாவில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒன்றை விளக்குவதற்கு குர்ஆன் தேவைப்படாது. ஏன்னா அது அசல், இது அதோடைய ஃபர் என்கிற அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் குர்ஆனை நம்ம விளங்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நமக்கு என்ன தேவை? கண்டிப்பாக சுன்னா தேவை. அப்போ குர்ஆனுக்கான விளக்க உரை இது சுன்னா. உசூல் தஃப்சீர் என்கிற ஒரு கலை இருக்குது. உசூல் தஃப்சீர் என்ன அர்த்தம்? குர்ஆனுடைய வசனங்களுக்கான விளக்க உரையை அளிப்பதற்குரிய அடிப்படைகள் என்ன என்பதை பற்றி பேசுகிற கலைக்கு பேர் தான் உசூல் தஃப்சீர் என்பது. இந்த உசூல் தஃப்சீர் என்கிற கலையில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு நூல் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி ஒரு நூல், முகத்திமத்து உசூல் தஃப்சீர் என்று சொல்வார்கள் அதற்கு. அந்த நூலுக்கு, அந்த நூலில் அவர்கள் சொல்கிறாங்க, குர்ஆனுக்கான விளக்கத்திற்கான சரியான வழிமுறை என்ன என்று நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அதற்கான பதிலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முதலாவது என்ன சொல்லுவோம்? இஃபஸ்ஸிருல் குர்ஆன பில் குர்ஆன். முதலாவது குர்ஆனை கொண்டு விளக்கம் அளிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்திற்கான விளக்கத்தை வேறொரு வசனத்துடைய துணையை கொண்டு நம்ம விளக்கிறது. இதை நபி ஸல்லல்லாஹு காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டி விஷயம். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் வராங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஆம் 82வது வசனத்தில் தான் சொல்கிறான், யா வல்லதீன ஆமனு வலம் யல்பிசு பிஈமானிஹிம் துல், எவர்கள் ஈமான் கொண்டு ஈமானோடு துல்மை கலக்கவில்லையோ, துல்ம் என்றால் அநியாயம், அவர்களுக்கு தான் பாதுகாப்பு இருந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் தான் நேர்வழியில் உள்ளவர்கள். அவர்களுக்கு தான் பாதுகாப்பு இருந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் தான் நேர்வழியில் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இப்போ இந்த வசனத்தை படித்த போது சஹாபாக்கள் என்ன ஆயிடுச்சு? சிரமமாக போச்சு. துல்ம் என்றால் அநியாயம். அநியாயத்தில் என்னெல்லாம் இருக்குது? பல வகையான அநியாயம் இருக்குது. அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கிறது, தனக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருந்து கொண்டிருக்குது, ரப்பிற்கு எதிராக செய்யக்கூடிய அநியாயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான அநியாயம். அப்போ எந்த அநியாயத்தையும் செய்யாதவன் யாரு? அப்படி ஒரு மனுஷன் இருக்கானா? எந்த அநியாயத்தையும் செய்யாத ஒரு மனிதன் என்று ஒரு மனிதன் இருக்கானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர. சரிங்களா? ஏன்னா இது குர்ஆன் அருளப்பட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. ஆனால் அருளப்பட்டது யாருக்காக வேண்டி? மனிதர்களுக்காக வேண்டி. அருளப்பட்டது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. அருளப்பட்டது யாருக்காக வேண்டின்னு கேட்டால் மனித சமுதாயத்திற்காக வேண்டி. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் அப்படி தான் சொல்லி காட்டுவான். அன்ஸல்னா இலைக்கல் குர்ஆன லிதுபையினஹு லின்னாஸி மா நுஸில இலைஹிம். நபியே, உங்களுக்கு இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறோம், இதனை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி. இறக்கப்பட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. தெளிவுபடுத்தப்பட வேண்டியது யாருக்கு? மனிதர்களுக்கு. மனிதர்களுக்காக வேண்டி இறங்கிய ஒன்றை, மா நுஸில இலைஹிம், அவர்களுக்காக வேண்டி இறக்கப்பட்ட ஒன்றை என்று அல்லாஹ் சொல்றார். யாருக்காக வேண்டி இறக்கப்பட்டது? உம்மத்திற்கு, மனித சமுதாயம்.
அப்போ அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த வசனத்தை சிரமமாக பார்க்குறாங்க. ஐயுனா அலா எதிலும் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து முறையிடா, யார் சொல்லா அநியாயம் செய்யாதவன் எங்களில் யார் இருக்கிறான், அநியாயம் செய்யாதவன் எங்களில் யார் இருக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிறதில்ல இதோடைய பொருள். இதை அவங்க அப்போ சஹாபாக்கள் என்ன நினச்சாங்க, நம்ம பரஸ்பரம் செய்யக்கூடிய அநியாயம், அதைத்தான் இந்த வசனம் பேசுகிறது. அப்போ அந்த அநியாயம் செய்கிறவனுக்கு அல்லாஹ்ட்ட என்ன இல்லை, அச்சமற்ற நிலை, பாதுகாப்பு நிலை இல்லை, அவனுக்கு என்ன கிடையாது, அவன் நேர்வழியிலும் இல்லை என்பதைத்தான் இந்த வசனம் பேசுகிறது என்பதாக அவர்கள் புரிந்து கொண்டு தான் இந்த கேள்வி கேட்குறாங்க. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் நினைத்ததல்ல இதனுடைய பொருள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இன்னொரு வசனத்தை படிக்கலையா, என்ன வசனம், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, நிச்சயமாக இணை வைப்பு என்பது அதுதான் மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, அந்த அநியாயத்தை ஈமானோடு யாரும் கலக்கவில்லையோ என்பதை இதற்கான பொருள் சொல்கிறாங்க. இதற்கு தான் என்ன சொல்லுவாங்க, தஃப்சீருல் குர்ஆன் பில் குர்ஆன், குர்ஆனை வந்து குர்ஆனை கொண்டு விளக்குறது. இந்த வழிமுறைக்கு தான் என்ன சொல்லுவாங்க, குர்ஆனை கொண்டு குர்ஆனை விளக்குறது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வசனத்தில் மூடலாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு அர்த்தத்தை இன்னொரு வசனம் கொஞ்சம் விரிவாக பேசும். உதாரணமாக சொன்னால் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நம்ம அல்லாஹ்விடத்தில் தினந்தோறும் பிரார்த்திக்கின்ற ஒரு பிரார்த்தனை, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எங்களுக்கு நீ நேரான வழியை காண்பித்தருள்வாயா. அந்த நேரான வழி எது, நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற அந்த நேரிய வழி. அந்த நேர்வழி எங்கே இருக்குது, குர்ஆன் முழுக்க அந்த நேர்வழி தான். அந்த அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள் யார், யார் அந்த அருளுக்குரியவர்கள், மாஷா அல்லாஹ். அதை வந்து அல்லாஹ் என்ன செய்வான், சூரத்து நிசா 4வது அத்தியாயத்துடைய 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன, நபிமார்கள், சித்திகீன்கள், உண்மையாளர்கள், வஷ்ஷுஹதா, உயிர் தியாகிகள், வஸ்ஸாலிஹீன், நல்லடியார்கள். இந்த 4 பேர் தான் யார், அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள். அப்போ அந்த அருளுக்குரியவர்கள் சென்ற அந்த பாதை, நபிமார்கள் சென்ற பாதை, சித்திகீன்கள் உண்மையாளர்கள் சென்ற பாதை, ஷுஹதாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்த உயிர் தியாகிகள் சென்ற பாதை, வஸ்ஸாலிஹீன் நல்லடியார்கள். யாருன்னா அல்லாஹ் அல் குர்ஆனில் நல்லடியார்னு சொல்கிறான் அப்படின்னா அவங்கள யார், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் நல்லடியார் என்று சொல்லி காட்டுகிறான். அதே போன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர் வந்து நல்லடியார், நபியும் கூட. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க யார், ஒரு நல்லடியார். இப்படி என்ன செய்யலாம், துல்கர்னைன் அவர் ஒரு நல்லடியார். இப்படி நல்லடியார்களுடைய வரலாறுகள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், அல் குர்ஆனில் பல இடங்களை சொல்லி காட்டுறான். அவங்களாம் வந்து என்னுடைய நல்ல அடியார்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா செய்கிறான், சொல்லி காட்டுறான். அப்போ அவங்கெல்லாம் யார் என்பது குர்ஆனில் இருக்கிறது. இந்த வசனம் அதற்கான விளக்கம். அப்போ இப்படி குர்ஆனை கொண்டு குர்ஆனை விளக்கம் அளிக்கிறது. இது முதல் பாணி, முதல் வழிமுறை. இரண்டாவதாக இமாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஃபைன் ஐயாக்க தாலிக்க ஃபஅலைக்க பிசுன்னா, அப்படி உனக்கு அதை கொண்டு குர்ஆனை கொண்டு அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியாமல் போனால், அப்படின்னா அதுக்கு விளக்கமாக வேறு வசனம் இல்லை, அந்த அர்த்தத்தில் குர்ஆனுக்கான விளக்கமாக இன்னொரு வசனம் கிடைக்கவில்லை என்கிற போது என்ன செய்யணும், அலைக்க பி சுன்னா, நீங்கள் என்ன செய்யணும், சுன்னாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபைன்னஹா ஷாரிஹத்துல் லில் குர்ஆன், அதுதான் குர்ஆனுக்கான விளக்க உரையாக அமைந்திருக்கிறது என்று நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க, குல்லு மா ஹக்கம பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுவ மிம்மா ஃபஹிமஹு மினல் குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய தீர்ப்புகள் அனைத்துமே குர்ஆனிலிருந்து விளங்கி கொண்டது தான். அப்படி என்ன அர்த்தம், குர்ஆனிலிருந்து விளங்கி கொண்டது தான் என்ன அர்த்தம், தான் சுன்னா. சுன்னா என்பது எங்கிருந்து எடுத்து தான், குர்ஆனிலிருந்து எடுக்கிறதான். ஒன்று குர்ஆனிலிருந்து அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலா இன்ன அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி லிதஹ்கும பைனன் நாஸி பிமா அராக்கல்லாஹ், நபியே உங்களுக்கு நாம் இந்த வேதத்தை அருளி இருக்கிறோம், உண்மையை கொண்டுள்ள இந்த வேதத்தை அருளி இருக்கிறோம், நீங்கள் மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நாடுவதின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டிய. இப்போ ரசூலுல்லாஹ் தீர்ப்பு வழங்கினதெல்லாம் எங்கிருந்து, குர்ஆன்ல இருந்து. சரிங்களா, வலா தகுல் லில் ஹாயினின ஹஸீமா, ஒருபோதும் நீங்கள் மோசடியாளர்களுக்கு வாதிடக்கூடியவராக இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த வசனம்
இன்னொரு வசனம், அன்சல்னா இலைக்க தீக்கரல் துபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், நபியே உங்களுக்கு இந்த வேதத்தை நாம் அருள் இருக்கிறோம், நீங்கள் இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காண்டி மக்களுக்காண்டி அருளப்பட்ட அந்த வேதத்தை. வலஅல்லஹும் யத்தஃபக்கரூன், அதன் மூலம் அவர்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதற்காண்டி. அப்போ இது போன்று பல்வேறு வசனங்கள். அப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னால், குரானிலிருந்து இந்த குரானுடைய வசனங்களுக்கு அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதே போன்றுதான் இந்த சுன்னா என்பது குரானுடைய வசனங்களுக்கான விளக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஒன்று செய்து காட்டினார்களோ அது இந்த வசனங்களுடைய அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிற செயல்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இப்போ தொழுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அகீமுஸ் ஸலாஹ், தொழுகை நிலைநாட்டுங்கள். எப்படி நிலைநாட்டணும்? குரானில் கிடையாது. அதற்கான விளக்கம் எங்கே இருக்குது? சுன்னா. அதனால தான் சுன்னா இல்லாமல் குரானை விளங்க முடியாதுன்னு சொல்கிறோம். ஜகாத் கொடுக்கணும், எதெல்லாம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், அதை பற்றிய விளக்கம் எங்கே இருக்குது? சுன்னால தான் இருக்குது. சுன்னா என்பது குரானுடைய விளக்க உரை, குரானுடைய விளக்க உரை. எனவேதான் சுன்னா இல்லாமல் குரானை விளங்க முடியாது என்று சொல்கிறோம். குரான் சுன்னா இல்லாமல் குரானை விளங்க முடியும் என்று யார் வாதிட்டார்களோ அவர்கள் யார்? அஹ்லுல் குரான் என்று சொல்லக்கூடியவங்க. அவர்களை உண்மையில் அவர்கள் காஃபிர்கள். குரானை பின்பற்றக்கூடியவங்க எப்படிங்க காஃபிர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்க குரானையே மறுக்கிறாங்க. குரான் எங்கே மறுக்கிறாங்க? அவங்க குரானில் சுன்னாவை பற்றி சொன்ன அத்தனை செய்திகளையும் அவர்கள் இருட்டடிப்பு செய்து அதை மறைத்து விட்டுத்தான் அவர்கள் எந்த வாதத்தை நிலைநாட்ட முடியும்? அஹ்லுல் குரான் என்கிற வாதத்தை நிலைநாட்ட முடியும். குரான் மட்டும் போதும் என்கிற வாதத்தை அவர்கள் சொல்லுவதாக இருந்தால், இந்த சுன்னாவை பற்றி பேசுகிற அத்தனை வசனங்களையும் அவங்க நினைச்சணும் நிராகரிக்கணும். நிராகரிக்காமல் அதை அவங்களால செய்ய முடியாது. அப்போ அதனால தான் அவங்க யாராகிறாங்க? காஃபிர்கள் ஆகிறாங்க. அஹ்லுல் குரான் யார் காஃபிர்கள் என்று ஏன் சொல்லுகிறோம்னு சொன்னால் அதற்கு காரணம் இதுதான். சரிங்களா? அப்போ குரான் என்பது, சுன்னா என்பது குரானுடைய விளக்க உரை. வஹிய தலாயிலுல் குரான். அடுத்ததாக என்ன சொன்னாங்க? அதுதான் குரானுடைய ஆதாரம். குரான் என்ன சொன்னதோ அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். இப்போது அஹ்லுல் குரானை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சுன்னாலேருந்து ஆதாரம் எடுத்து வைப்பாங்க. எதுக்கு? இதுக்கு மட்டும் எடுத்து வைப்பாங்க. எதுக்கு எடுத்து வைப்பாங்க? அவங்களுடைய அந்த மறுப்பு, சுன்னா மறுப்பு கொள்கைக்காண்டி. ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல கேட்கப்பட்டது, என்ன கேட்கப்பட்டது? கைஃப கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள்? அப்போ அவங்க அதுக்கு பதிலாக என்ன சொன்னாங்க? அலம் தக்ரல் குரான், நீ குரானை படிக்கலையா? கான ஹுலுக்குவல் குரான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு என்னவா இருந்தது? குரானாக இருந்தது. அவர் குரானாக தான் இருந்தார். அவர் சொன்னார், அவர் என்ன செய்யலை, குரானை விட்டுட்டு ஒன்றும் செய்யலை அப்படின்றதுக்கு இது என்ன செய்வாங்க? ஆதாரமாக கொண்டு வருவாங்க. அப்போ அதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்கமே தேவையில்லை, அதுவே அடிப்படையில் புரியும். குரானில் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் அந்த கட்டளைகளுக்கான செயல் வடிவமாக வாழ்ந்தவர் தான் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். குரான் அல்லாஹ் ஒன்றை சொல்லிட்டானா அந்த செஞ்சு காட்டினது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இப்போ எப்படி தொழ வேண்டும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். எப்படி நோன்பு நோக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். எப்படி ஹஜ் செய்ய வேண்டும், எப்படி ஜக்காத் கொடுக்க வேண்டும், எப்படி நன்மைகள் செய்ய வேண்டும், இப்படி எல்லா விஷயங்களையும் யார்கிட்ட தான் கற்றுக்கொள்ள முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குரானாக இருந்தாங்கன்றதுக்கான அர்த்தம். அது இல்லாமல் வெறும் குரானை மட்டும் பின்பற்றி கொண்டிருந்தார்கள் என்ற அர்த்தம் இல்லை. சரிங்களா? அப்போ அதற்கு ஒரு தூதரோட அவசியம் இல்லாமல் போயிடுமே. குரானை மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குரானை தான் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு தேவை, தூதருடைய தேவை இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? அழகிய முன்மாதிரி என்று சொல்லுகிறான். அப்போ இந்த முன்மாதிரி என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்லுகிற அந்த செய்தியை மனிதர்களுக்காக வேண்டி பெற்று அதை விளங்கி அதை விளக்கப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவராக இருக்கணும். அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி இருந்தாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி 23 ஆண்டு வாழ்க்கை, நுபுவத்துடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? இஸ்லாமிய மார்க்கத்தின் ஆதாரமாக கொள்ளப்படுகிறது என்று கேட்டால் அதற்கு காரணம் இதுதான். இந்த அடிப்படை புரியாதவங்க தான் நினைச்சவங்க அதை மறுப்பாங்க. அடுத்ததாக வலைஸ ஃபி சுன்னத்தி கியாசுன், சுன்னாவில் கியாஸ் என்பது கிடையாது. சுன்னாவில் கியாஸ் என்பது கிடையாது. கியாஸ் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொன்னோம்? ஒப்பீடாய், ஒப்பிட்டு பார்க்குறது. சரிங்களா? கியாஸ் என்பது மார்க்கத்துடைய ஆதாரங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிற விஷயம். மார்க்கத்துடைய ஆதாரம் என்ன? குரான், சுன்னா.
சரிங்களா? இதுதான் மூலாதாரம் என்று அழைக்கணும். குர்ஆன் சுன்னா என்பது மூலாதாரம். இந்த மூலாதாரத்திலிருந்து நம்ம ஆதாரங்களை எப்படி பெறுவோம் என்பதற்கான வழிமுறையாக சொல்லப்படும் போது என்ன சொல்லுவாங்க? இஜ்மா, கியாஸ். மூலாதாரம் குர்ஆனும் சுன்னாவும். அந்த குர்ஆன் சுன்னாவை நம்ம எப்படி தத்பீக் பண்ணுவோம், நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான அளவுகோல் என்ன? அந்த ஆதாரங்கள், 2 ஆதாரங்களிலிருந்து இன்னும் 2 ஆதாரங்கள் நமக்கு விரிவாக கிடைக்கும். 3வது ஆதாரம் என்ன? இஜ்மா. இஜ்மா என்றால் என்ன? சஹாபாக்குடைய ஒருமித்த கருத்து. சஹாபாக்குடைய ஒருமித்த கருத்து அது எப்படிங்க ஆதாரமாகும் அப்படின்னு கேட்பாங்க ஒரு கூட்டம். சரிங்களா? இப்போ நம்ம குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு ஒன்று இருக்கு. தொகுக்கப்பட்ட வரலாறு ஒன்று இருக்கு இல்லையா? சரி, கடைசியாக அதில் சேர்க்கப்பட்ட வசனம் இந்த வசனம் குர்ஆனில் இறங்கிய வசனம் கேட்கல, குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறுக்கு பேசுகிறேன். குர்ஆன் தொகுக்கப்படுகிற போது கடைசியாக அதில் ஒரு 2 வசனம் சேர்க்கப்பட்டது. இந்த 2 வசனம் சூரத்து தௌபா. மாஷா அல்லாஹ். சூரத்து தௌபாவுடைய கடைசி 2 வசனங்கள். சரிங்களா? ஜாக்கும் ரசூல் மின் அன்ஃபுசிக்கும் ஹரீஸுன் அலைஹி, அந்த வசனம் தான் கடைசி சேர்க்கப்பட்டது. இந்த வசனம் யாரிடமிருந்து கிடைக்கப்பட்டது? அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள். இந்த அன்சாரி இந்த சஹாபியிடமிருந்து அந்த வசனத்தை பெறுறாங்க. அப்போ மற்றவங்களுக்கு இந்த வசனம் தெரியாதுன்னு அர்த்தமா? வேற யார்ட்டும் இல்லை, இந்த ஒரு சஹாபியிடத்தில் இருந்தது. இதற்கு ஆதாரம் சொல்லும் போது என்ன செய்வாங்க? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தொகுப்பு பணியில் ஈடுபடுறாரு. இவரை என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் இவருடைய ஒரு நபருடைய சாட்சியத்தை 2 சாட்சியத்திற்கு ஒப்பாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த செய்தியும் சொல்லிவிட்டு இவர்கள் கொண்டு வந்த இந்த வசனத்தை குர்ஆனில் சேர்ப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த குர்ஆன் வசனம் வேறு யாருக்கும் தெரியாதுன்னு அர்த்தமா? என்ன புரிஞ்சுக்கிறீங்க? எழுத்து வடிவில் அவரிடத்தில் மட்டும்தான் அது இருக்கிறது. குர்ஆனை எல்லாருக்கும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை குர்ஆனாக எல்லோருக்கும் தெரியும். எல்லோருக்குன்னா யாருக்கு? எல்லாருக்கும், எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியும். ஆனால் எழுத்தில் யார் அதை எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அது எழுதி வச்சுதா இவரை மட்டும்தான் பார்க்குறோம். யார்கிட்ட? அபு அய்யூப் அல் அன்சாரி இடத்துல மட்டும்தான் அது எழுத்தில் இருக்குது. மிச்ச பேர்கிட்ட எல்லாம் என்ன இல்லை, அது எழுத்தாக இல்லை. ஆனால் எல்லாருக்கும் குர்ஆன் அது என்ன செய்யும்? மனப்பாடம். ஏன்னா அவர்கள் மனப்பாடத்ததே முதல்ல சார்ந்திருந்தாங்க. ஆனால் அந்த முதல் சான்றுக்கு அடுத்ததாக அவங்க என்ன செஞ்சாங்க? எழுத்தையும் அவங்க ஆதாரமாக கொண்டு வந்தாங்க. அதனால தான் அந்த தொகுப்பு பணி என்பது என்னது? இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நடந்தது. இந்த ஆதாரம் எழுதப்பட்டிருக்கிறவங்களாம் கொண்டுவாங்க, யார் யாரும் என்ன எழுதி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கொண்டுவாங்க. அப்படி தான் என்ன செஞ்சாங்க? அந்த தொகுப்பு வேலை நடந்தது. இப்போ இந்த 2 வசனம் சேர்க்கப்பட்டதை அஹ்லுல் குர்ஆனினர்கள் மறுப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, 19 வகுப்படணும். வகுப்படலைன்னா எதுன்னு இல்லை, குர்ஆன் இல்லை. இந்த 2 வசனம் 19க்கு இடிக்குது. அதனால் என்ன செஞ்சுட்டாங்க? இது குர்ஆன் இல்லைன்னு சொல்லிட்டு மறுப்பாங்க. யார்? அஹ்லுல் குர்ஆன்காரங்க. இப்போ அதனாலே அவங்கள காஃபிர் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ இந்த 2 வசனமும் குர்ஆனில் உள்ளது என்பதற்கு ஒரு நபித்தோழரிடமிருந்தான் எழுத்துக்கான சான்று இருக்கிறது. ஆனால் மற்ற அத்தனை நபித்தோழர்களும் அதை என்ன செஞ்சாங்க? குர்ஆனை அங்கீகரித்தாங்க. இஜ்மா. எல்லோருமே என்ன செஞ்சாங்க? அதை இஜ்மாவாக அது குர்ஆன் வசனம் தான் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். என்ன அவங்கள்ட்ட இல்லை? எழுத்தில் அதற்கான சான்று இல்லை, எழுதி வைத்ததாக அதற்கு பதிவு அவர்கிட்ட இல்லை. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அப்போ இது இஜ்மா என்பது என்னது? ஆதாரம். அதே போல குர்ஆனை நம்ம தேடி பார்த்தா நமக்கு என்ன செய்யும்? 3 நேர தொழுகை தான் என்ன செய்ய முடியும்? ஆதாரம் கொண்டு வர முடியும். ஹதீஸில் 5 நேரம் இருக்கு. குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ், ஓகே. அதில் முரண்பாடு வந்தாலும் கூட இன்னொரு ஆதாரம் என்ன? சஹாபாக்கள் 5 நேரம் தான் தொழுதாங்க. சஹாபாக்குடைய காலம் தொட்டு இஸ்லாமிய சமுதாயத்தில் கருத்து வேறுபாடு இல்லாமல் 5 நேர தொழுகை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இஜ்மா. இப்போ இந்த விஷயத்திற்கு இனிமேல் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆதாரம் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இஜ்மா என்று சொல்லுவோம். இஜ்மா என்பது ஏகோபித்த ஒரு சான்று. அதற்கு அடுத்தபடியாக என்ன சொன்னோம்? கியாஸ். கியாஸ் என்று சொன்னால் என்ன? ஒப்பிடுதல். எதோடு ஒப்பிடணும்? நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சட்டம் சொல்லப்படாத ஒரு
சட்டத்திற்கு, அதாவது ஒரு விதிக்கு அது பொருந்தி போகுது என்று சொன்னால் அதை இதோடு ஒப்பிட்டு இதற்கு சட்டத்தை எடுக்கிறோம். உதாரணமாக ஜக்காத் கொடுக்க வேண்டும். எதற்கெல்லாம் ஜக்காத்து? எதற்கெல்லாம் ஜக்காத்து? சரி, கால்நடைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் இல்லையா? கால்நடைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் ஜக்காத்தோட இனமாக சொன்னாங்க? ஆடு, ஒட்டகம், மாடு. கரெக்ட், மாடு தான் சொன்னாங்க. சரிங்களா? மாடுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே? எரும மாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது மாடா எரும மாடா? அது வேறையா? அது ரெண்டும் ஒன்றா? அதனுடைய வகையை சேர்ந்தது. எரும மாட்டில் ஜக்காத்து கொடுக்கணுமா வேண்டாவா? ஆதாரம் கொண்டு வாங்க. ஆதாரம் இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 மாடுக்கு ஜக்காத்து கொடுத்தாங்க. சரிங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எரும மாட்டுக்கு ஜக்காத்து கொடுத்தாங்கன்னு ஆதாரம் இருக்கா? இல்லை. நீங்கள் சொன்ன காரணம் என்னது? அதுவும் ஒரே இனம்தான், காரணம் பொருந்தும். அந்த அடிப்படையில் என்ன செய்யணும்? நம்ம ஜக்காத்து உண்டு என்று சொல்லுவோம். இதற்கு பேர் தான் என்னது? கியாஸ். இதற்கு பேர் தான் கியாஸ். இப்போ இன்னும் இதை விளக்குற மாதிரி சொல்லணும்னா, குர்ஆனில் நமக்கு தடை செய்யப்பட்டது என்ன? ஹம்ரு. ஹம்ருன்னா என்னது? மது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஹம்ரு எப்படி தயாரித்தாங்க? திராட்சை பழங்கள் அதை சாறு எடுத்து அதை ஊற வச்சு அதை கொண்டு போய் என்ன செய்வாங்க? புளிக்க வச்சு அதை பதப்படுத்தி என்ன செய்யறது? அதுலேருந்து எடுக்கிறது தான் ஹம்ரு. இன்றைக்கி அப்படியே செய்கிறாங்க? இல்லை. அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க பீர் ஹலாலுங்க, அது வைன் மட்டும்தாங்க ஹராம் அப்படின்னு சொல்லி சில பேர் ஃபத்வா கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் பீர் என்பது என்ன செய்யப்படுறதில்லை, அந்த ப்ராசஸில் உருவாக்கப்படுறது இல்லை, அதில் ஆல்கஹால் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது. சரிங்களா? அதனால் அதை பற்றி நம்ம அது ஹலால் என்று ஃபத்வாலாம் இல்லை, ஹராம் என்று தான் இருக்குது. அப்படியா? இல்லை கிடையாதா? இருக்குன்னா பார்த்தா தானே ஹராமு இல்லையே? நீங்கள் தான் மாற்றி சொல்கிறீங்க. சரியா? ஆமாம். சரி. அப்போ இது போன்ற என்ன செய்வாங்க? இருக்கக்கூடிய பொருட்கள் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் மது ஹராமாக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய காலத்தில் என்ன செய்யப்படுது? மது மட்டும்தான் போதை தருமான்னு கேட்டால் கிடையாது, பல விஷயங்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போதை வஸ்துக்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க? மாஸ்கர கலீலு வ கசீரு ஹராம். எது குறைவாக அதிகமாக உட்கொள்வதனால் போதை உண்டாகுமோ அது குறைவாக உட்கொள்வதும் ஹராம். சரிங்களா? போதை உண்டாகக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே ஹராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சிகரெட்டு ஹராமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சிகரெட்டு போதையில் தராது அப்படின்னுவாங்க. சிகரெட் அடித்த போதை வருமா? வராது. அதனால் சிகரெட் என்ன செய்வாங்க? சில பேர் சொல்லுவாங்க மக்ரூஹு. மக்ரூஹு. இது 40 மக்ரூஹ் சேர்ந்தால் தான் ஒரு ஹராமு. சரிங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? 40 சிகரெட் அடித்தா தான் ஒரு ஹராம் செஞ்சதாகும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? பத்துவா சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த சிகரெட் என்பது அதுவும் என்னது? போதை வஸ்துக்கள் உள்ளது தான். இப்போ நாம் சிகரெட்டை நேரடியாக ஹராமாக்கப்பட்ட ஒரு ஆயத்தை ஹதீஸை கொண்டு வர முடியும்னா முடியாது. மது ஹராமாக்கி இருக்கிற ஆதாரத்தை தான் நம்ம நினைக்கிறோம், இதற்கும் ஆதாரமாக சொல்கிறோம். இதற்கு பேர் தான் என்னது? கியாஸ். இந்த கியாஸ் எப்போது நடக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டிலும் காரணங்கள் ஒன்றுபடுகிற போது, இரண்டிலையும் ஒரே காரணம் இருக்குன்னு சொன்னால் அதன் அடிப்படையில் இது ஹராம், இது அளவு. அதனால தான் இல்லத்து என்பதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லத்துனா காரணம். அப்போ இந்த இடத்துல கியாஸ் என்பது சுன்னாவில் கிடையாதுன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த கியாஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இதை வச்சு சில பேர், அதாவது இந்த இஜ்மா கியாஸ் எல்லாம் மறுக்கக்கூடிய வாதத்தை சொல்லக்கூடியவங்க இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கியாஸுக்கு எதிராக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதற்கு காரணம் என்ன? சுன்னாவில் கியாஸ் இல்லைன்னு அவர் சொன்னார்ன்றதை எடுத்து வைப்பாங்க. சரிங்களா? உண்மையில் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கியாஸுக்கு எதிராக இருக்கலை. சரிங்களா? நஸ் இருக்கிற இடத்துல கியாஸ் செய்யக்கூடாது. நஸ் ஆதாரம் இருக்கக்கூடிய இடத்துல கியாஸ் செய்யக்கூடாது. அது பொது விதி, அது எல்லாருமே அங்கீகரித்து இருக்கக்கூடிய விதி. ஆனால் அதில் சில பேர் என்ன செய்வாங்க, சில ஃபுக்காக்கள் என்ன செய்வாங்க, நஸ் இருந்தாலும் எல்லாத்துலேயும் கியாஸ் வச்சுக்குவாங்க. அது அவங்களுடைய ஒரு தவறான அணுகுமுறை. அதை இமாம் அவர்கள் எதிர்த்திருக்கிறாங்க. மற்றபடி கியாஸே இல்லைன்னு சொல்லலை. இப்போ இந்த இடத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னா, வலைச ஃபி சுன்னத்து கியாஸ், சுன்னாவில் கியாஸ் இல்லை என்பது
கொள்கை சார்ந்த விஷயங்களில். ஏன்னா சுன்னா என்று சொல்லக்கூடிய விஷயம் நம்ம இந்த வகுப்புடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம். சுன்னா என்று எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படும்? சுன்னா என்ற சொல் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படும்? கொள்கை. கொள்கை என்பதற்கு சுன்னா என்று சொல்லப்படும். அதனால தான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இந்த புத்தகத்துக்கு பேரா உசூல் சுன்னான்னு சொன்னாங்க. அதே போல் இஅ்திகாது அஹ்லி சுன்னா, இமாம் லால்காய் ரஹ்மத்துல்லாஹுடைய புத்தகம் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. அதே போன்று இமாம் பர்பாரி ரஹ்மத்துல்லாஹுடைய ஷரஹ் சுன்னா. ஷரஹ் சுன்னா என்பது முழுக்க என்ன செய்யப்படுவோம், அதில் பேசப்படுகிற விஷயம்னா சுன்னத்துகள் கிடையாது. பேர் தான் ஷரஹ் சுன்னா, சுன்னாவிற்கான விளக்க உரை இது. அந்த சுன்னா என்று எதை சொல்கிறாங்க? அவங்க கொள்கையைத்தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இவங்க சொன்னது எதை பற்றி அப்படின்னா, கொள்கை சார்ந்த விஷயங்களில் என்ன கிடையாது, கியாஸ் கிடையாது. அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அகீதாவில் கியாஸுக்கு இடம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே நம்பிட்டு போனோம். யார் இதில் கியாஸ் கொண்டு வந்தாங்களோ அவங்க தான் யார், வழிகட்டு போனவங்க. இப்போ நம்ம ஜஹமியாக்களை, முத்தசிலாக்களை, கதிரியாக்களை, ஜபரியாக்களை, இப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் நம்ம வழிகட்டர்கள் என்று சொல்கிறோம். ஏன் வழிகட்டர்கள் என்று சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க என்ன செஞ்சாங்க, அகீதாவிலும் எதை கொண்டு வந்தார்கள், கியாஸை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இப்போ அல்லாஹ் அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு முமாசிலத்து படைப்புகளோடு ஒப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தான் அல்லாஹ்வுடைய பேர்களை நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முத்தசிலா பண்புகளை நாங்கள் மறுக்கிறோம்னு சொல்லி முத்தசிலாக்கள் சொன்னாங்க. அல்லாஹ்வும் படைப்பும் ஒன்று என்று ஆகிடும். எதனால்? அல்லாஹ்வுக்கு பேர் இருக்குது, பண்பு இருக்குன்னு உறுதி செஞ்சாயிட்டு ஜஹமியாக்கள் சொன்னாங்க. அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், அல்லாஹ்வுடைய பேர்களையும் பண்புகளையும் மறுக்கிறோம்னு சொன்னாங்க. அப்போ இந்த கியாஸ் தான் என்னது, இது போன்ற இந்த வழிகேட்டிற்கான காரணம். அதனால தான் இவங்க என்ன சொன்னாங்க, சுன்னாவில் கியாஸ் என்பதில்லை என்று சொன்னால் அகீதாவில். அதே போன்று அடிப்படை சார்ந்த விஷயங்களில் என்ன கிடையாது, கியாஸ் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு மார்க்கம் எப்படி சொல்லி இருக்கிறதோ அப்படி நம்பி விட்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் ஃபிக்ஹ் சார்ந்த விஷயங்களில் கியாஸ் உண்டா? ஃபிக்ஹுடைய அடிப்படையே கியாஸ் தான். சரிங்களா? ஃபிக்ஹுடைய அடிப்படையே கியாஸ். அந்த கியாஸுக்கான விதிகளோடு தான் ஃபிக்ஹ் என்பதை நம்ம என்ன செய்வோம், நிறைய இடங்களில் பயன்படுத்துவோம். அப்போ இந்த இடத்துல தடை செய்யப்பட்டிருக்கிற கியாஸ் என்பது அகீதா. அதே நேரத்தில் ஃபிக்ஹில் கியாஸ் இருக்குது. அதற்காக வேண்டிய அடிப்படை சார்ந்த விஷயங்களை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் காயிதா சொல்லும்போது, வீசி சொல்லும்போது, லா இஜ்திஹாத ஃபில் அகீத் வலா கியாஸ ஃபில் அகீதத்தி வலா ஃபில் இபாதா. அகீதாவில் இஜ்திஹாது கிடையாது, இபாதத்திலும் கிடையாது, கியாஸும் கிடையாது. எந்த இபாதத்தில்? அசலான விஷயத்தில், இபாதத்துடைய அசல்களில் 5 நேரம் தொழுகணும், அதை இஜ்திஹாது செஞ்சு வேறு ஏதாவது ஒரு அமலை நம்ம கொண்டு வர முடியுமா? முடியாது. ரமதான் நோன்பு கடமை, ஹஜ் செய்யணும், இது மாதிரியான இபாதத்துகள் என்னது எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் நாம் என்ன செய்ய முடியாது, அதில் எந்த விதமான மாற்றத்தையும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சால் அது வழிகேட்டிற்கான காரணமாகிடும். அதனால தான் முன்னோர்கள் சொல்லுவார்கள், மா அபிதத்தி ஷம்சு வல் கமரு இல்லா பில் மகாயிஸ். சூரியனும் சந்திரனும் வணங்கப்பட்டதெல்லாம் கியாஸின் அடிப்படையில் தான். கியாஸை கொண்டு தான் என்ன செஞ்சாங்க, சூரியனும் சந்திரனும் வணங்கப்பட்டது. சரியா? ஒப்பீட்டாய்வின் மூலமாக தான் அது வழங்கப்படுது. அப்படின்னு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்டேட்மெண்ட்டில் இதற்கு நமக்கு விளக்கம் கிடைக்கும். வலம்மா ரஅல் கமர பாஸியத்தன் வலம்மா ரஅல் கமர பாஸியா. சந்திரனை அவர்கள் செஞ்சாங்க பிரகாசிக்கக்கூடியதாக கண்டபோது, ஹாதா ரப்பி என்ன சொன்னார், இதான் என்னுடைய ரப்பு. சரிங்களா? ஃபலம்மா அஃபலத் ஃபலம்மா அஃபல, அது மறைந்த போது மறைவானவற்றை நான் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன்னு சொன்னான். பிறகு ஃபலம்மா ரஅஷ் ஷம்ஸ பாஸிஅத்தன், சூரியனை உதித்துயர்ந்ததாக அவர் கண்டார்கள். கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதான் எல்லாத்தோட பெருசு, இதான் என்னுடைய ரப்பு. இப்போ இந்த கியாஸ் தான் என்னது, சூரிய சந்திர வணக்கத்திற்கான காரணம். மனிதன் அவன் படைப்பில் இருந்துச்சுன்னா பிரம்மாண்டமான ஒன்றாக அவன் பார்க்கிறான். அந்த பார்க்கின்ற ஒன்றை நினைச்சான் மற்ற படைப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்து இதுதான் பெரிதாக இருக்கிறது என்கிற நம்பிக்கையில் அவன் நினைச்சான், அதை வணங்க ஆரம்பிக்கிறான். அதே போன்று கியாசுல் ஃபாசித், இது மாதிரி கியாஸ் செஞ்சது கியாசுல் ஃபாசிது. சரிங்களா? கியாஸில் நிறைய இனங்கள் இருக்கும். கியாஸ் மால் அசல், கியாஸ் மால் ஃபாரி அப்படின்னு நிறைய கியாஸுகளுக்கான வகைகளை சொல்லுவாங்க. அசலோடு ஒப்பிட்டு பார்க்கறது,
கிளை சார்ந்த விஷயங்களுக்கான ஒப்பீட்டு பார்ப்பு, கிளை சார்ந்த விஷயங்களோடு ஒப்பீடு செய்தல், முரண்பட்ட விஷயத்தோடு ஒப்பிடுதல், இப்படி என்ன செய்வாங்க, நிறைய வகைகளை சொல்லுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அகீதாவிலும் இபாதத்திலும் கியாஸ் செஞ்சால் அந்த கியாஸ் என்னது? கியாசுல் ஃபாசித், மோசமான கியாஸ். சரிங்களா? இதற்கு நம்ம உதாரணமாக சொல்லணும்னா முஷ்ரிக்கின்களுடைய கியாஸை சொல்லலாம், அதே போன்று இபிலிஸுடைய கியாஸ்ன்னு சொல்லலாம். முஷ்ரிக்குடைய கியாஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க அல்லாஹ் தஆலா சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்கு வதரு மா பக்கிய மின ரிபா, நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வட்டியில் எஞ்சிருக்கின்றவற்றை நீங்கள் விட்டு விடுங்கள். வட்டி ஹராம், வட்டி ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவங்க என்ன செஞ்சாங்க? இன்னமல் பையு மிஸ்ல ரிபா, வட்டியும் வியாபாரம் மாதிரி தான், வட்டியும் வியாபாரமும் ஒரு போன்று தான் என்று என்ன செஞ்சாங்க? வட்டி பொருளை கொடுத்து லாபம் பெறுறோம், வட்டி என்ன செய்கிறோம்? பணத்தை கொடுத்து லாபம் பெறுறோம். என்ன வித்தியாசம் இருக்குது? யாருடைய கேள்வி இது? கியாஸ் தானே, இதற்கு பேர் தான் கியாஸ். பணத்தை கொடுத்து நம்ம லாபம் பெறுறோம், பொருளை கொடுத்து நம்ம லாபம் பெறுறோம், இதற்கு பேர் தான் என்னது? கியாஸ். இப்போ இந்த கியாஸ் என்பது ஃபாசிதானது. இந்த கியாஸ் தான் யார் சொன்னாங்க? முஷ்ரிக்கீன்கள் சொன்னாங்க. இப்படி கியாஸ் செய்யலாமா? கூடாது. இதே கியாஸை தான் இப்லீஸ் செஞ்சான். என்ன செஞ்சான்? அதுதான் இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அவ்வளு மன் காச இப்லீஸ், முதல்ல கியாஸ் செஞ்சவன் யாரு? இப்லீஸ். ஃபர்ஸ்ட் கியாஸ் செஞ்சவன் யாரு? இப்லீஸ். அவன் என்ன செஞ்சான்? ஆனா கைரு மின்ஹு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து அவனுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்யுமாறு அல்லாஹ் இப்லீஸுக்கு கட்டளையிட்டான். இப்லீஸ் என்ன சொன்னான்? ஆனா கைரு மின்ஹு, நான் அவனை விட சிறந்தவன். ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன். எந்த அடிப்படையில் அவன் அவனை விட சிறந்த, அவரை விட இவன் தன்னை சிறந்தவன் என்று சொல்றான்? அந்த அடிப்படையில் என்ன நீ நெருப்பில் படைச்ச, அவனை நீ மண்ணில் படைச்ச. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணில் படைத்தாய், என்ன நீ நெருப்பால் படைச்சிட்ட. அப்போ நெருப்பு என்பது என்னது? மண்ணை விட சிறந்தது என்பது அவனுடைய வாதம். இந்த கியாஸ் கியாஸ் மாதிரி ஃபாரிக், அதான் விஷயங்க. என்னது? அடிப்படைக்கு மாற்றமான கியாஸ். எப்படி? அதற்கு தான் இமாம் இப்னு கஸீர் அவர்கள் சொல்லுவாங்க, காரணங்களை சொல்லுவாங்க. மண் இல்லாமல் நெருப்பு கிடையாது, அப்படி தானே? மண் இல்லாமல் நெருப்பு உருவாகுமா? உருவாகாதா? ஆகாது. மண்ணை கொண்டு நெருப்பு எரியுதுன்னு சொல்ல வரல. நெருப்பு எரியணும்னு சொன்னால் மண்ணு தான் அதுக்கு சப்போர்ட்டு. சரிங்களா? அதே போல் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, மண்ணு போட்டால் நெருப்பு அடைஞ்சிரும். இப்போ நீ எப்படி மண்ணை விட பெருசு நீ சொல்லுவ? அந்த வாதம் என்னது? மண்ணுக்கு நெருப்புடைய தேவையில்லை. நெருப்பு எரியணும்னு சொன்னால் மண்ணுடைய தேவை இருக்கிறது, ஆனால் மண்ணுக்கு நெருப்புடைய தேவை கிடையாது. அப்போ எது சிறந்தது? அந்த வாதத்தின் அடிப்படையில் அவனுடைய அந்த கியாஸ் மால் ஃபாரிக் ஆகிடுது அவனுடைய வாதங்கள் அப்படின்னு சொல்லி நினச்சவங்க அதற்கு மறுப்பு சொல்லுவாங்க. இப்போ அடிப்படையில் என்னன்னு சொன்னால், இது போன்ற கியாஸ் தான் என்னது? ஃபாசிதான தவறான கியாஸ். அது போன்ற கியாஸ்களை செய்யக்கூடாது என்பதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக நம்ம சுன்னாவிற்கு உதாரணங்கள் சொல்லக்கூடாது என்கிற ஒரு தலைப்பு, அதாவது அறிவோடு அதை உரசி பார்க்கக்கூடாது என்கிற தலைப்பு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வுகளை நம்ம பார்ப்போம்.